ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டிஃபனுக்காக கொஞ்சம் கொழுக்கட்டை மாவு இருந்தது. ஸோ அதிலேயே வந்துட்டு அரிசி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி பால்ஸ் ஆட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். காலையில் இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சாங்க. பட் எனக்கு ஸ்பைஸியாக சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கார்லிக் ப்ளஸ் ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கார்லிக், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேணுங்கிற ஸ்பைசஸ் எல்லாம் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த வேக வச்ச கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணணும். வேக வச்ச கொழுக்கட்டையும் போட்டு கொஞ்சம் சில்லி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணோம்னா நம்ம ஸ்பைசியான கொழுக்கட்டை ரெடி.